அலைக்கும் புஸ்ரா நஜீர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, 1/2 கிலோ கறி வெள்ளை குருமா எப்படிலான்னு பார்க்கலாம். தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பாதாமை வெந்நீரில் ஊற வச்சு தோல் உரித்து அதை மிக்சரில் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் கசகசாவை வெந்நீரில் ஊற வச்சு அதையும் போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு அதையும் மிக்சியில் போட்டுக்கிறேன். 5 ஏலக்காய், கருப்பு மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 3 ஸ்பூன், ஒரு பத்தை தேங்காய் அதையும் நான் போட்டுக்கிறேன். தேங்காய் பால் 2ஆம் பால் இல்லையா, அதை போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் பால் நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 2ஆம் பால் மிக்சியில் அந்த கழுவுணும் இல்லையா, அந்த மசாலா அந்த தண்ணி, தயிர் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். குக்கரு சூடு வந்த பிறகு நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும், சவர வேண்டாம். இந்த வெள்ளை குருமா சகப்பாயிடும். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் போடுறேன். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும், பச்சை வாசம் போக. இப்போ கறியை நான் போட்டுக்கிறேன். முள்ளும் கறி கொழுப்போடு இருந்தால் தான் இந்த வெள்ளை குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கறியை போட்டு நல்லா 2 வதக்கிக்கிறேன். லைட்டாக 2 வதக்குனாவே போதும். வதக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கினேன். இப்போ தயிர் 1/4 டம்ளர் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் இந்த கறி வேவுறதுக்கு. இப்போ 2ஆம் பால் மசாலா தண்ணி இல்லையா, அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். நல்லா முங்குற அளவுக்கு, கறி முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும் தண்ணி. இப்போ குக்கரை நம்ம மூடிடலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் ஊடுத்தோம். இப்போ நம்ம மசாலா கரைச்சிக்கலாம். தேங்காய் பால் பால் இல்லையா, அந்த தேங்காய் பாலில் தயிர் ஊற்றிக்கிட்டு மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம அந்த தேங்காய் பால் தயிரோடு நல்லா கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம இதுமாரி கலக்கிக்கலாம். இப்போ 5 விசில் விட்டுருச்சு. 5 விசில் விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்தமாரி கறி வெந்திருக்கும், எண்ணெயும் விட்டுருக்கும், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் விட்டுருக்கோம். இப்போ சட்டி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சட்டியில் மாற்றி கறியை ஊற்றிக்கிட்டாச்சு. மசாலாவும் நம்ம போட்டாச்சு. ஏன்னா குக்கரில் போட்டோம்னா நம்மளுக்கு பொங்கி ஊற்றிடும். ஏன்னா பாதாம் பருப்பாக இருக்கிறதுனால பொங்கும். அதனால சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தாராளமாக சட்டியில் ஊற்றிக்கிட்டாச்சு. மசாலா கறி எல்லாமே போட்டுட்டு இப்போ பச்சை மிளகா, மல்லிக்கீரை போட்டாச்சு. 1.5 லெமன் நான் புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். ஏன்னா புளிப்புக்கு லெமன் மட்டும்தான், தக்காளி கிடையாது. ரொம்பவும் நம்ம லெமன் ஊற்றக்கூடாது, கரெக்டான அளவில் ஊற்றுன்னு. இந்த வெள்ளை குருமா உரைக்காதுன்னு நினைக்காதீங்க, நல்லா உரைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட வெள்ளை மிளகு கூட போட்டுக்கலாம். என்கிட்ட கருப்பு மிளகு இருந்துச்சு, அதனால் நான் கருப்பு மிளகு போட்டு இப்போ வெள்ளை குருமா உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன். வெள்ளை குருமானும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போடாமல் கொதிக்க வைப்போம். 10 நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோவில் வச்சு நம்ம கொதிக்க வச்சோன்னா இதுமாரி கதகதண்டு எண்ணெய் விட்டுட்டு இருக்கும். சுவையான வெள்ளை குருமா ரெடி. இதுமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வெள்ளை குருமா ரெடி.